வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை நான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்வேன். உன்னையே என்னுள் காட்டி உள்நிறைந்து அறிவாய் நிற்பாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ துணை நிற்பாய். எல்லாம் வல்ல இறையருளையும் ஆசான் அவர்களினுடைய தெய்வீக தவ ஆற்றலையும் முழுமையாக ஏற்று இந்த அற்புதமானதொரு மார்கழி பெருவிழா ஆன்மீக சிந்தனை அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி அருள் வளமும் பொருள் வளமும் நிறைவாக பெற்று இல்லற கடமைகளோடு சமுதாய கடமையாற்றி நிறைவாய் வாழ்ந்திட மனம் குளிர வாழ்த்தி வணங்கி இந்த சிந்தனையை துவங்க இருக்கின்றேன். அற்புதமானதொரு நிகழ்வு. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்குவதற்கு எந்த பிறவியில் நான் தவம் செய்தேன் என்று தெரியவில்லை. பின்னே திரிந்து நின் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முனைந்து கொண்டேன். வியன் மூலகுக்கும் அம்மே அப்படின்னு அபிராமி பட்டர் பாடுவார். இப்படி ஒரு அடியார் கூட்டத்தில் நீ போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்? போன ஜென்மத்தில் தவம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். கந்தபுராணம் பேசும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுக்கும் சிறியனது பணிவான வணக்கங்கள் அப்படின்னு அவர் சொன்னாராம். பல இடங்களில் அவர் அப்படி சொல்லுவார். அப்போ ஒரு ஐயா கேட்டாராம், சுவாமி நீங்கள் எவ்வளோ பெரியவர், ஞானத்திலையும் பக்தியிலையும் சிந்தனையிலையும் அறிவாற்றல்லையும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் சிறியன்னு சொல்கிறீங்களே, அது மாதிரி நீங்கள் சபையில் சொல்லலாமா அப்படின்னு வாரியார் சுவாமிகளை பார்த்து ஒரு அன்பர் கேட்டாராம். அதுக்கு வாரியார் சொன்னாராம், நான் உங்களை பார்த்தா சொன்னேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நான் பேச உட்காரும் போது வானோர்களும் தேவர்களும் அடியார்களும் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் இந்த இடத்துல நிற்கிறாங்க. அவர்களை பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சிறியவன், அதனால தான் நான் என்ன சிறியன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க. அந்த நிறை குடம் என்பது என்றைக்குமே என்ன பண்ணுறது இல்லைங்க, தழும்புறதே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அவர் வேடிக்கையாக சொல்லுவார், என்ன புண்ணியம் பண்ணமோ, இந்தியாவில் பிறந்தோம், தமிழ்நாட்டில் பிறந்தோம், ஈராக்கில் பிறந்தால் நம்ம என்ன கந்த புராணமாக கேட்க போகிறோம் அப்படின்னுவார். இப்போ அதுபோல் இந்த ஆன்மீக சிந்தனையில் நாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல புண்ணியம் நமக்கு வேணும். அப்போ இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான சிந்தனையை சிந்திக்க போகிறோம். என்ன? பெண்மை, தாய்மை, இறைமை என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க போகிறோம். பொதுவாக பெண்ணினத்தை பற்றி ஆண்கள் உயர்வாக பேசினா தான் பெண்களுக்கு சந்தோஷம். ஆனால் இந்த மேடையில் நாங்களே எங்களை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. அந்த பெண்மை என்பதை இந்த உலகத்தில் யாருமே போற்றாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம்னா, எங்களுடைய வேதாத்ரி மகர்ஷி அவங்க சொல்லுவாங்க, பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டு பெண் துணை கொண்டு வாழ்கின்றாய், மாற்றுவதேன் மூவாசை அப்படின்னு கேட்பார். நீ பெண்ணுடைய ஆசை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. தாயாக, மகளாக, சகோதரியாக, மனைவியாக ஏதோ ஒரு பெண்ணினுடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆண்மகனும் வாழ இயலாது. அப்படியே வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில் நிறைவு இருக்காது. யாராக இருந்தாலும் ஒரு தாயினுடைய கருவறையிலேருந்து தான் இந்த உலகத்துக்கு வந்தாகணும். அப்போ பெண்மை என்பது என்ன, அந்த பெண்மையினுடைய இயல்பு என்ன, அந்த பெண்மையினுடைய இயல்பால் உயர்ந்த அன்பர்களை பற்றி தான் நாம் இங்கே கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். அழகாக வேதாத்ரி மகர்ஷி அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய 800 அல்லது 900 கோடி மக்களையும் எடுத்துக்கங்க. அதில் சரிபாதி ஆண்கள் சரிபாதி பெண்கள் அப்படின்னு சொன்னாலும்
அந்த சரிபாதி ஆண்களையும் அந்த பெண்களையும் இந்த உலகத்துக்கு பெற்றுக் கொடுத்தவர்கள் பெண்கள் தான். அப்போ ஒரு முறை திருவாரூருக்கு வந்திருக்கும் போது தான் முதல்ல அதை சொன்னாங்க. நாங்கள்லாம் அந்த விழாவில் கலந்துக்கிட்டோம். அப்போ மகரிஷி என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தில் பெண் என்பவள் யார் அப்படின்னா, ஆணை விட பெண் உயர்ந்தவள் அல்ல அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னார்னா, ஆணுக்கு பெண் தாழ்ந்தவளும் அல்ல அப்படின்னு சொன்னார். மூணாவது என்ன சொன்னார்னா, ஆணுக்கு பெண் சமமானவளும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மூணையும் சொல்லிட்டாரே, இனிமேல் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதற்கும் மேலாக சிறப்பானவர்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இறைவன் தன்னுடைய சாயலாகவே ஒரு பெண்ணை படைக்கின்றான். அந்த பெண்ணினுடைய வயிற்றில் ஒரு கருவை தாங்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அத்துணை உபாதைகளையும் அந்த உணர்வுகளையும் ஒரு பெண் பொறுத்து சகித்து இருந்தால்தான் இந்த உலகத்துக்கு நாம் வர முடியும், இல்லாட்டினா வர முடியாது. பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிக்கும் அவ்வாறு போல் மேவிய ஜீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி அவிழும் குறிகொண்ட போதேன்னு திருமூலர் எழுதுறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பூவு தெரியுது, ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய வாசனையை நம்மளால் என்றைக்குமே பார்க்க முடியல இல்லையா? அந்த பூ நல்லா கண்ணுக்கு தெரியுது. அந்த பூவிலேருந்து வரக்கூடிய அந்த வாசனையை நம்முடைய மூக்குக்கு கொண்டு வந்து சேர்க்கறது எதுங்க? இந்த காற்று என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் தான் கொண்டு வந்து நம்மக்கிட்ட அதை சேர்க்குது இல்லையா? அப்போது அந்த கண்ணுக்கு தெரியலன்னாலும் அந்த உணர்வை நம்மளால் என்ன பண்ண முடியுது? அதுபோல் உணர முடியுது. அதுபோல் ஒரு மலர் என்பது ஒரு தாயினுடைய கருவறையில் உருவாகக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னால், அதில் மனம் என்று சொல்லக்கூடிய, வாசனை என்று சொல்லக்கூடிய அந்த உயிராக இறைவன் என்ற ஒருவன் இணையவில்லை என்றால்